சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஜன்னல் கம்பியை உடைத்து மர்ம நபர் கொள்ளையடிக்க முயன்ற நிலையில் அலாரம் அடித்ததால் வங்கி மேலாளர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொள்ளையனை கையும் களவுமாக பிடித்தனர். சரியான நேரத்தில் கொள்ளையனை பிடித்ததால் பல கோடி ரூபாய் தப்பியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். இந்த கொள்ளை முயற்சி எப்போ நடந்தது, என்ன நடந்தது, முழு விவரம்? காலை வணக்கம் கனிமொழி. சென்னை செங்குன்றத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஜன்னல் கம்பியை உடைத்து மர்ம நபர் ஒருவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அலாரம் அடித்ததால் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றதால் கொள்ளையனை கையும் களவுமாக பிடித்து தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செங்குன்றம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றின் முதல் மாடியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியானது இயங்கி வருகிறது. இந்த வங்கியில் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் ஜன்னல் கம்பியை அறுத்தி எடுத்து வங்கிக்குள் சென்று கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளார். வங்கியில் அலாரம் ஒலித்ததால் வங்கியின் மேலாளர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரோந்து போலீசார் கொள்ளையன் உள்ளே இருப்பதை உறுதி செய்தனர். இதை அடுத்து அவனை கையும் களவுமாக லாபகமாக பிடித்தனர். இதனை அடுத்து செங்குன்றம் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று அவனை தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் சென்னை ஆவடி அடுத்த வீராபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பதும் தொடர்ந்து இவன் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொள்ளையன் வேறு எங்கெல்லாம் இதே போன்று கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளான் என்பது குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கியில் அலாரம் அடித்ததால் அங்கிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் தப்பியுள்ளதும் வங்கியின் ஜன்னல் கம்பி அறுத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.